قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. முக்கியமான சில அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். முஸ்லிம்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இரண்டாவதாக, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு முன் வரிசையில இடத்தை விட்டு முஸ்லிம் சகோதரர்கள் பின் வரிசைகளிலே சென்று அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எவ்வித தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் எந்த தோரணையில் வேண்டுமானாலும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இஸ்லாத்தை பற்றி சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு ஆட்சேபனையான கருத்துக்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக தோன்றினால் அதையும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வருத்தப்படுவோம் அல்லது அதிருப்தி அடைவோம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது பார்வையாளர்களாக மாத்திரம்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் எந்த விதமான ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தக்கூடாது. சிரிப்பதோ அல்லது வேறு விதத்திலே கேள்வி கேட்பவர்களை ஒரு இன்சல்ட் செய்வது போல நடந்து கொள்வதோ இது போன்ற காரியங்களிலே யாரும் இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லிமான எந்த பார்வையாளரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் உடனடியாக இந்த அரங்கில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துதான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதான விருந்தாளிகளாகிய முஸ்லிம் அல்லாத இந்த சகோதரர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை மீண்டும் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில நீண்ட உரைகள் எதுவும் இடம்பெறாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்பது மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதனால் சுருக்கமான முறையில் இஸ்லாம் என்றால் என்னவென்பதை மிக குறைந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொன்ன பிறகு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்கும் வெவ்வேறு விதமான கொள்கைகள் இருக்கின்றன. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களிடையே பரஸ்பரமான ஒரு நெருக்கம் ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதற்கு இரண்டு கொள்கைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒரு கொள்கை, இந்த அகில உலகத்திற்கும் சொந்தக்காரன், இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் ஒரே ஒரு கடவுளாகத்தான் இருக்க முடியும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. இது மற்ற எல்லா மார்க்கங்கள்ல இருந்தும் இது வித்தியாசமான கொள்கை. உலகத்தில் எத்தனை பகுதிகள் இருக்கின்றனவோ எல்லா பகுதிகளுக்கும் சொந்தக்காரன் அந்த ஒருத்தன் தான். வானத்தை அவன் தான் படைச்சான், பூமியை அவன் தான் படைச்சான், சூரியனை அவன் தான் படைத்திருக்கிறான், காற்றை அவன் தான் படைத்திருக்கிறான். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் படைத்தவன், வழிபாட்டுக்கு உரியவன், எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரன் ஒரே ஒரு கடவுள் தான். இதைத்தான் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்ற, அல்லாஹ் அரபு மொழியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அல்லாஹ் என்ற ஒரே கடவுளை தவிர வேற கடவுள் கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. இந்த ஒரு கடவுள் கொள்கையை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க.
இஸ்லாமும் சொல்ற மாதிரி வேற வேற மார்க்கங்கள்ல கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் உண்டு. இஸ்லாம் இதுலயும் வித்தியாசப்படுது. ஒரு கடவுள்னு சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த ஒரு கடவுளுக்குரிய இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது. ஒரு கடவுள் தான், அந்த ஒரு கடவுள் எப்படி இருக்கணும், கடவுள் இப்படித்தான் இருக்கணுங்கிறது ஒரு இலக்கணம் இருந்தா இந்த சமுதாயத்தை யாரும் ஏமாத்திட முடியாது. பொதுவாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஆன்மீகம் என்பது பக்தி என்பது ஒரு பிசினஸ் ஆக இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற பாக்குறோம். எல்லாருமே கடவுள் பேரை சொல்லி இன்றைக்கு லாபகரமான தொழில் இந்த பக்தி மார்க்கத்தில் உள்ள தொழில் தான். ஆன்மீகங்கிற ஒரு அடிப்படையில் நடத்த தொழில் தான் ரொம்ப லாபகரமானதா இருக்குது. ஆங்காங்கே நம்ம சில இந்த மாதிரி போலியானவர்கள் மாட்டிக்கொள்றதெல்லாம் நம்ம பேப்பர்கள்ல படிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரமங்கள்லையும் சாமியார்கள் அப்படி இப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, கடவுளை நம்பக்கூடிய மனிதன் கடவுள் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இலக்கணத்தை வகுத்துக்கிறது இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுள் தான் சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாம கடவுளுக்கு முதலாவது தகுதியாக இஸ்லாம் சொல்லுது, கடவுள்னு சொன்னா ஒரு தேவை அவனுக்கு இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னா நம்மிடத்துல காணிக்க வாங்கக்கூடியவன் கடவுளா இருக்க முடியாது, நமக்கு தரக்கூடியவன் தான் கடவுளா இருக்கணும். நம்மளே கடவுள்கிட்ட போய் பெரிய பெரிய கோரிக்கையெல்லாம் கேட்கிறோம், இதை நிறைவேற்றுறதுக்கு நீ எனக்கு 100 ரூபாய் கொண்டாந்து போடு அப்படின்னு சொன்னா, நம்முடைய 100 ரூபாயின்பால் தேவைப்படக்கூடிய ஒருவர் நமக்கு அதை விட பெரிய தேவை எப்படி நிறைவேற்றி தருவாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னா அவனுக்கு தேவையே இருக்கக்கூடாது. நம்முடைய காசு அவனுக்கு தேவையில்லை, நம்முடைய பொருளாதாரம் அவனுக்கு தேவையில்லை. இது மாதிரியான எல்லா விதமான தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டவனாக கடவுள் இருக்கிறான் இப்படின்னு நம்பணும்னு இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம். அதுபோக அடுத்தது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளா இருக்கிறவனுக்கு தாய் இருக்கக்கூடாது, தகப்பன் இருக்கக்கூடாது, அவனுக்கு மனைவி இருக்கக்கூடாது, அவனுக்கு பிள்ளை இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னா அவன் ஏகனாக இருக்கணும். அவனுக்கு ஒரு புள்ள குட்டிகள் இருந்தாங்கன்னா அந்த புள்ள குட்டிகள் எல்லாம் கடவுளாயிருவாங்க. ஏன்னா கடவுளுடைய புள்ள கடவுளா தான் இருக்க முடியும். மனிதனுடைய புள்ள எப்படி மனிதனா இருக்க முடியுமோ, ஒரு மாட்டினுடைய குட்டிகள் எப்படி மாடுகளாகத்தான் இருக்க முடியுமோ, கடவுளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 100 பிள்ளை இருந்தா 100 கடவுள் ஆயிரும். கடவுளுக்கு தாய் தகப்பன் இருந்தா கடவுளை பெற்றவங்களும் கடவுளா தான் இருக்க முடியும். அந்தந்த இனத்துக்கு தான் அந்தந்த இனம் பிறக்க முடியும். அப்ப கடவுளுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, அவன் தான் தோன்றி அவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப கடவுளுக்கு இப்படி ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது. கடவுள்னா ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னா அவனுக்கு தாய் தந்தையர்கள் பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடாது. அது மாதிரி மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்கள் இருக்கு பாருங்க, எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவனா கடவுள் இருக்கணும். மனிதனுடைய பலவீனம் சாப்பிடுறதுங்கிற ஒரு பலவீனம், சாப்பிடறது நமக்கு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாகம் அடிக்கும், அதுக்கு தண்ணி குடிக்கணும், அது நம்முடைய பலவீனம். அதுக்கப்புறமேல சிறுநீர் கழிக்கணும், மலம் கழிக்கணும், அது நம்முடைய பலவீனம். இப்படி எத்தனையோ பலவீனங்களுக்கு தூக்கம் வரும், நமக்கு அசதியாகி போய் டயர்டாகி போயிடுவோம், அசதி வரும், தூக்கம், அசதி, சோம்பல், மறதி, இதெல்லாம் ஒரு பலவீனம், ஒரு குறைபாடு. மறதிக்கு அப்பாற்பட்டு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். கடவுளுக்கு இது மாதிரி மறதி இருந்துச்சுன்னா, இதை மறந்துட்டாருன்னு சொன்னா, கடவுள் ஒரு பக்கத்துல படு தூங்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு உலகத்தில் உள்ள மக்கள் அந்த நேரத்தில் ஏதாவது கேட்டாங்கன்னா அப்ப யாரு அதை பாக்குறது? கடவுள் தூங்குறாரு, கடவுளுடைய வேலை 24 hours வேலை கடவுளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் எவனாவது ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். வயிற்று வச்சு ஒருத்தன் கத்துவான் ராத்திரி நள்ளிரவு 1 மணிக்கு. அவ கடவுள் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அந்த அவனுடைய பிரச்சனையை தீர்க்கிற வேலை யார் செய்யறதுன்றலாம் வருது. கடவுள்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவர் தூங்குறாரு, அவரை எழுப்பி விட்டு தான் அப்புறமேல நம்ம கேட்கணுங்கிற மாதிரி அவருக்கு போய் ரெஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னா அப்ப அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை. மனிதனுக்கு கடவுள் எதுக்கு தேவைன்னா, அவனுடைய எந்த நேரத்திலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், எந்த நேரத்திலும் அவன் கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை வருவோம். அதனால கடவுளுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு அசதி இருக்கக்கூடாது, மறதி இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது, முதுமை இருக்கக்கூடாது, வயோதிகம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. இப்படியெல்லாம் பல தகுதிகளை இஸ்லாம் கடவுளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. இந்த மாதிரியான ஒரு அம்சத்துல நாம கடவுளை நம்பிக்கை கொள்ளும் பொழுது ஆன்மீகத்தின் பெயரால நம்மளை யாருமே ஏமாத்திர முடியாது. பக்தியை சொல்லி ஆன்மீகத்தை சொல்லி நம்மளை இன்னைக்கு யாருமே ஏமாத்திர முடியாது. ஒரு மனிதர் இருக்கிறாரு, நம்மள மாதிரியே ஒரு மனிதர், உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மனிதர். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆடை அணிஞ்சுக்கிறார். அணிஞ்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அவர்கிட்ட கடவுள் வந்துட்டாருன்னு நினைக்கிறோம். அவர் கடவுளுக்கு நெருக்கமானவர் நினைக்கிறோம். கடவுளுடைய ஆசையை அவர் தான் வாங்கி தருவார்னு நினைக்கிறோம். நம்மள மாதிரி ஒரு மனிதன் தான். இதை எப்படி நம்ம நம்புறோம்னா ஒரு அடிப்படையெல்லாம் கிடையாது.
அவர் அந்த கடவுளுக்கு நெருக்கமானவராக நம்ம நினைக்கிறதுக்கு அவர் அணிஞ்சிருக்கிற அந்த ஆடையும் அந்த கோலம் தான் நமக்கு ஆதாரமா இருந்துச்சே தவிர அவர் கடவுளுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார் என்பதற்கான சான்றுகள் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி நாங்க கடவுளுக்கு நெருக்கமான சாமியார்கள், நெருக்கமான குருமார்கள் யாராவது சொன்னா சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க, கடவுளாவே ஆயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. மனிதனே கடவுளாகி விட்டான்னு சொல்லி மனிதனுடைய காலில் போய் கும்பிடுற காட்சி எல்லாம் பாக்குறீங்க. அந்த ஆளுக்கு பக்கத்துல போய் ஓங்கி ஒரு அறை கொடுத்து பாருங்க, வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அப்போ உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அவருக்கும் வலிக்குதுன்னு சொன்னா அவர் எந்த வகையில உங்களை விட ஒரு கடவுள்கிட்ட கொண்டு சேர்த்துருவார் நினைக்கிறீங்க? இஸ்லாம் கேட்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனை கடவுளாக்குறதுங்கிறத விட்டுருங்க. எதுவும் கடவுளாக முடியாது. அல்லாஹ் ஒருத்தனா கடவுளை தவிர கடவுள் அம்சத்தை எவனுமே பெற முடியாது. கல்லு மண்ணு ஒண்ணு பெற முடியாது. உயிரோடு இருக்கிற மனிதன் பெற முடியுமான்னு அவனும் பெற முடியாது. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு அடைச்சு போட்டு வைங்க, அவரை சாப்பிடாம இருக்க சொல்லுங்க பார்ப்போம். கடவுள்னா அவருக்கு தேவை, பசிக்குது பாரு. அதான் உங்களுக்கு எப்படி பசிக்குது அது மாதிரி அவருக்கும் பசிக்குது பாருங்க. உங்களுக்கு எப்படி பசியை தாங்க முடியல, அவருக்கு அது மாதிரி பசியை தாங்க முடியல. உங்களுக்கு எப்படி நோய் வருது அது மாதிரி அவருக்கும் நோய் வருது. உங்களுக்கு எப்படி சொகுசான வாழ்க்கை தேவைப்படுது அது மாதிரி அவருக்கும் தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனா கடவுளுடைய சீடர்கள், கடவுளுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லக்கூடியவங்க தான் நம்மளை விட அதிகமான ஆசை பிடித்தவர்களா இருக்கிறாங்க. நம்மளாவது கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு இருந்துருவோம். அவங்க நல்ல வசதியான வீடுகள்ல உணவு கிடைக்குமான்னு பார்த்து பணக்காரர்கள் வீட்டுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி இடத்துல சாப்பிடுவாங்க. இவ்வளவு உயரத்துக்கு குஷன் போட்டு தான் படுப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கடவுளுக்கு ஒரு இலக்கணத்தை நம்ம வச்சுக்கல. கடவுள்னா இந்த மாதிரி சக்தி உள்ளவனா இருக்கணும் விளங்கி இருந்தோம்னு சொன்னா, இந்த ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொல்லும் போது சட்டையை பிடிச்சி கேட்கலாம். நம்ம சட்டையை பிடிக்கும் போதே அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. போலீஸ் தேடுறான்னு ஒளிஞ்சிட்டு தெரியாத ஒரு கடவுள். இப்ப கொஞ்ச நாளா, சமீப காலமா போலீஸ் தேடுதுங்கிறதுனால கல்கி கடவுள் வந்து விட்டாருன்னு விளம்பரம் பண்ணாங்க. இப்ப ஆளக்கான தேடிட்டு இருக்கானோ, எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப கடவுள் போலீஸுக்கு பயந்து ஒளிகிறாருங்கிறத கண்ட பிறகும் கூட அது ஒரு கடவுளா நினைக்கக்கூடிய காட்சி. நான் விமர்சனத்துக்காக சொல்லல, பொதுவான ஒரு அடிப்படைக்கு சொல்றேன். கடவுளை ஒழுங்கா புரியாதனால இந்த மாதிரிலாம் வருது. ஆன்மீகத்தை சொல்லி, பக்தியை சொல்லி மக்களை ஏமாத்தி காசு பணத்தை பறிக்கக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படுது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னு ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க முடியும், நம்புங்க. அந்த கடவுள்னு சொல்லி அவனுக்கு சில இலக்கணங்களை ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. உங்களை மாதிரி தான் கடவுள் இருக்கான்னு அந்த கடவுள் வேண்டியதே இல்லைங்க. கடவுள்னு ஒருத்தனை நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் அவருக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்புறம் அவரே என்ன கடவுளுங்கிற நானே இருந்துட்டு போயிடலாமே. அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை. எல்லா வகையிலையும் என்னிலிருந்து வித்தியாசப்பட்டவனா இருக்கணும், எல்லா வகையிலையும் என்னை விட ஆற்றல் மிக்கவனா இருக்கணும், எல்லா வகையிலையும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பரம்பொருளை தான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது. அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அரபு மொழியில சொல்றாங்க. இரண்டாவது இஸ்லாத்தினுடைய அம்சம் என்னன்னா, முகமது ரசூலுல்லாஹ்னு இன்னொரு பார்ட் இருக்குது. அதாவது முகமது நபி அவர் தான் இந்த ஏகத்துவ கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்தவர். அவர் தான் சொன்னவர். நாங்க நம்ப மாட்டோம். முதல் மனிதர் முதல்ல கடவுள் ஒரு ஜோடியை படைச்சார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரே ஒரு ஜோடி மனிதனை தான் கடவுள் படைச்சார். அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் இந்த உலகமே பெருகி இருக்கும். அவர் எந்த ஜாதியில உள்ளவரா இருந்தாலும் சரி, இப்படி மேல போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அங்கதான் போய் முடியும். யாருமே ஒரு தாய் இருந்தைக்கு பிறந்தவர்கள் தான். அவர் முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இந்துல பிராமணா இருந்தாலும் சரி, செட்டியாரா இருந்தாலும் சரி, முதலியாரா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, வன்னியரா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, யாருமே சரி, எல்லாருமே அப்படி மேல போனீங்கன்னு சொன்னா ஒரு பெற்றோருக்கு தான் பிறந்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் ஒரு ஜோடியில இருந்து பெருகி ஒவ்வொரு பகுதிக்கு போய் அவங்க தங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. மொழியால் எவ்வளவு மொழிகள் வேறுபட்டு இருக்கிறோம். தமிழனுக்கு தனியா இருந்துட்டு இருக்கோம். தமிழனுக்குன்னு ஒரு தனி பெற்றோர் இருந்திருப்பாங்களான்னு இருந்திருக்க மாட்டாங்க. இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியா போய் அங்கதான் முடியும். ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர்கள் தான், ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான் உலகத்துல பல இனங்களாக பல்கி பெருகி இருக்கிறோம் இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில முதல் மனிதராகிய ஆதாம் என்பவரே இந்த கொள்கை தான் சொன்னார். இந்த கொள்கை, ஒரு கடவுளை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், கடவுளுக்கு இந்த இலக்கணங்களை எல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இதைத்தான் ஆதாம்ங்கிறவர் சொன்னார். அவருடைய சந்ததிகள் அப்படித்தான் சொன்னாங்க. அவருக்கு பிறகு நிறைய தீர்க்கதரிசிகள் இந்த கொள்கையை தான் சொன்னாங்க. இந்த கொள்கையை கடைசியா சொன்னவர் முகமது நபி. நாங்க நம்புறோம். முதல்ல அவர் தான் சொன்னார், நம்பல. இந்த கொள்கை உலகத்துக்கு புதுசுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. எது வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஒரு கடவுளை தான் வணங்கணும், கடவுளுக்கு என்னென்ன இலக்கணங்கள் இருக்கணுங்கிறதுக்கு இது